ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரமேஷ் விலாக். இன்றைக்கி நம்ம நல்லா டேஸ்டியாக நல்லா காரஞ்சாரமாக சூப்பரான ஒரு சிக்கன் வறுவல் தான் செய்ய போகிறோம். வாங்க என்ன எப்படி செய்கிறோன்னு பார்ப்போம். எல்லாம் நம்ம சேனலுக்கு போகிறதுக்கு முன்னாடி, நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். முடிஞ்ச வரையிலும் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் செய்கிற டிஷ்ஷுக்கு என்னென்ன போடுறேன், என்னென்ன பொருள் போடுறேன், எப்படி செய்கிறேன் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். நான் டேஸ்ட்டாக செய்கிற மாதிரி உங்களுக்கும் டேஸ்ட்டாக வரும். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரையிலும் பாருங்கள். லாஸ்ட் வரையிலும் பார்த்துட்டு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனாலும் ஒரு லைக் பண்ணுங்கள், தப்பு இல்லை. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், நான் வந்து ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் சூடாகிடுச்சு. அதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் வந்து நல்லெண்ணெய் ஊற்றுறேன். சிக்கனுக்கெலாம் வந்து சிக்கன், ஃபிஷ்ஷு, மீன் இதெல்லாம் செய்கிறோன்னா நல்லெண்ணெய் ஊற்றி செய்யுங்க. சிக்கன்லாம் வந்து கொஞ்சம் சூடு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சூட்டை தணிக்கும். நல்லெண்ணெயில் செஞ்சால் சூட்டை தணிக்கும். நான் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். நல்லெண்ணெய் நல்லா சூடாகட்டும். இங்கே பாருங்கள், நான் வந்து ஒரே ஒரு பிரிஞ்சி இலை பாதி பாதியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக வந்து கல்பாசி இலை, ஒரே ஒரு பட்டை, சின்ன பீஸ் தான் பட்டை எடுத்து வச்சுருக்கேன். எண்ணெய் சூடாகிடுச்சு, போட்டுடலாம். நல்லா எண்ணெயில் வாசனை வர அளவுக்கு லைட்டாக வறுத்துக்கலாம். நான் வந்து ஒரு 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், 2 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன், ஒரே ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் வந்து பொடிசாக கட் பண்ணிக்கணும். வெங்காயம் நல்லா அப்படியே வதங்கணும். பாருங்க, வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கருவேப்பிலையும் பச்சை மிளகாயும் போட்டுக்கலாம். அதோட கூடவே இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் வந்து நான் கட் பண்ணாமல் அப்படியே முழுசாக தான் போட்டிருக்கேன். வாசனைக்காக தான். பச்சை மிளகாய் வந்து காரத்துக்கெலாம் இல்லை, சும்மா நல்லா வாசனையாக இருக்கும். இந்த மாதிரி முழுசாக போட்டோம்னா வாசனையாக இருக்கும். இப்போது நம்ம கட் பண்ணி வச்சா தக்காளி போட்டுக்கணும். நல்லா வதங்கட்டும். பாருங்க, வெங்காயம் தக்காளியில் நல்லா இந்த அளவுக்கு வதங்கணும். இப்போ நான் வந்து ஒரு 1/2 கிலோ அளவுக்கு போன்லெஸ் சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன், கழுவிட்டு வச்சுருக்கேன். சிக்கன் போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுணும். எலும்பு இல்லாத போன்லெஸ் சிக்கன் தான். கொஞ்சமாக மஞ்சள் போட்டுக்கலாம். கொஞ்சமாக போட்டுக்கலாம். நான் வந்து குழம்பு மிளகாத்தூளில் மஞ்சள் போட்டு தான் அரைச்சிருக்கேன். அதனால் லைட்டாக இந்த கவுச்ச வாடெல்லாம் போகும், அதனால் கொஞ்சமாக போட்டிருக்கேன். இதுக்கு சால்ட்டு போட்டுக்கலாம். நான் வந்து ஒரு ஸ்பூன் அளவு தான் சால்ட்டு போடுறேன். பத்தலைன்னா அப்புறம் கூட போட்டுக்கலாம். சாப்பிட்டு பார்த்துட்டு பத்தலைன்னா அப்புறம் போட்டுக்கலாம். நல்லா வதக்கி விட்டுருங்க. வதங்கட்டும், நல்லா வதங்கட்டும். இப்போ பாருங்க, நான் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா, 1 ஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா, கரம் மசாலா இல்லை கறி மசாலா எடுத்து வச்சுருக்கேன். அதை போட்டுடலாம். உங்கள்கிட்ட இது இருந்தால் போடுங்க, இல்லைன்னா விட்டுடுங்க. நல்லா கொஞ்சம் வாசனையாக இருக்கும், அதனால தான் போட்டிருக்கேன். அது இல்லைனாலும் பரவாயில்ல. நம்ம போட்டிருக்க அந்த பட்டை லவங்கம் இஞ்சி பூண்டு அதுவே நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், வாசனையாக இருக்கும். என்கிட்ட இருக்க கொஞ்சம் போட்டிருக்கேன், வாசனைக்காக தான். அது இல்லைனாலும் விட்டுடுங்க. கறி மசாலா இல்லைன்னாலும் கரம் மசாலா போட்டுக்கலாம், தப்பு இல்லை. எல்லாமே வாசனைக்காக தான்.
இப்போ பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கிட்டேன். இப்போ குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். நான் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் நல்லா குழம்பு மிளகாத்தூள் போடுறேன். நல்லா கிளறி விட்டுட்டு லைட்டாக தண்ணி ஊற்றிக்கலாம். ரொம்ப தண்ணி ஊற்ற வேணாம். சிக்கன் வந்து சீக்கிரம் வந்துடும். அது வந்து சீக்கிரம் வந்துடும், அதுக்கு டைம் எடுக்காது. அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு 1/4 டம்ளர் அளவு தான் ஊற்றிருக்கேன். நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. மிளகாய் கிள்ளி போட்ட சாம்பார், ரசம் சாதம், தயிர் சாதம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். சூப்பரான காம்பினேஷன். இந்த சிக்கன் வந்து நீங்கள் இது மாதிரி செஞ்சு சிம்பிளாகவும் செய்ய, நம்ம ரொம்ப லேட்டாகவும் ஆகாது. ரொம்ப பொருளும் நம்ம அதிகம் போடலை. சிம்பிளான சிக்கன் தான் இது. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மேலே அப்படியே தட்டு போட்டு மூடி ஃப்ளேம் வந்து குறைச்சிக்கலாம். குறைச்சி அப்படியே நல்லா கொஞ்சம் வேக வச்சுக்கலாம். ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளேயே சிக்கன் வந்துடும். ஏன்னா நம்ம கொஞ்சம் வதக்கிட்டோம். ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே சிக்கன் வந்துடும். அப்புறம் பார்ப்போம். சூப்பராக சிக்கன் வெந்துடுச்சு. எப்படி வருது பாருங்கள். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு சிக்கன்லாம் வெந்து கறியெல்லாம் வெந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. நம்ம தண்ணியை அதிகம் ஊற்றலை, சீக்கிரம் வந்துடும் சிக்கன். நம்ம வதக்கும் போதே நல்லா வதக்கிட்டோம். சூப்பரான சிக்கன் நல்லா காரஞ்சாரமாக செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். அவ்வளோதான். சூப்பரான சிக்கன் வறுவல் ரெடி ஆகிடுச்சு. எப்படி இருக்குது பாருங்கள். சிக்கன் பார்க்கும்போதே சாப்பிடணும் போல் இருக்குது. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல சூப்பரான சிக்கன் வறுவல் ரெடி ஆகிடுச்சு. இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.